வணக்கம் மக்களே! வெல்கம் டூ அலோ சீனியர் எபிசோட் 11ஓட அப்டேட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணி வைங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததா எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படின்ற எபிசோட் பார்த்தோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். கிஷோர் சரியான டைமுக்கு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப ஆரிஷ் வந்து காப்பாத்திருக்காரு. அப்படியே விட்டுருந்தாங்க இல்லைங்களேன், ஸோ பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க, அடி ஒருத்தனை வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வந்து நம்ம கிஷோர் பார்த்தீங்கன்னாக்க, கரெக்ட்டா வந்து என்ட்ரி குடுத்தாரு. அவரோட பிடி மாஸ்டரும் பார்த்தீங்கன்னாக்க, அந்த பக்கம் போம்போது அந்த ஸ்டெம்பு பேட் இருக்கு, அத எடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புனது. ஸோ அவர் கையில எந்த ஒரு ஆயுதம் இல்லாத டைம்ல கரெக்ட்டா அது வந்து ஒரு உதவி பண்ணுச்சு. ஸோ இவங்களெல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது தான் கரெக்ட்டா கிஷோர் வந்து உள்ள வந்து என்ட்ரி குடுத்தாங்க. "எதுக்குடா ஒருத்தன போட்டா இத்தன பேர் அடிச்சிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட ஃப்ரெண்டு வந்து காப்பாத்துறதுக்காண்டி பாத்துனாக்கா, அங்கேயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. காலேஜுக்கு வந்தது அரியர் ஃபீஸ கட்டிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி தான் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்தாப்புல. ஸோ இதுவே பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இனிமே பேக்லாகா வந்து அமையுது இவருக்கு வந்து. ஸோ காலேஜ விட்டு வெளியான பிறகு, "எதுக்கு நீ வந்து இங்க உள்ள வந்த பசங்கள அடிச்ச?" அப்படின்ற மாரி மேனேஜ்மெண்ட்ல வந்து கேட்க போறாங்க. அதுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி கிஷோரை தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கிஷோர் தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவன் தான் வந்து ஹாரிஷை வந்து அடிச்சிட்டு இருந்தான். நான் அவனை காப்பாற்றினேன். அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி தற்காப்புக்காக நான் அடித்தேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டில் சொன்னதும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மற்றபடி ஓரளவுக்கு ஒன்று எதுவும் கண்டுக்கல. சரி அதுக்கப்புறம் அடி வாங்கின இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவன் தனியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க, ஸோ நம்ம இவங்கள ஜூனியரை வர வச்ச டைமில் அந்த டைமில் கரெக்டாக வந்து வர வச்சாங்க. ஸோ அவங்க வராத அதுக்கு முன்னாடியே இவங்கள அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண இவங்க எல்லாத்தையும் சொதப்பி இவங்களே வந்து செம்மையாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சீனியர், அதுக்கப்புறம் நம்ம கிஷோர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள அடிச்சுட்டு வந்து இவங்க பாட்டுக்கு வந்து காலேஜ விட்டு கிளம்பி வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ள அடி வாங்கி செம்மையா வந்து, என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற அளவுக்கு இவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அடி செமத்தியா வந்து விழுந்துச்சு. சரி இனிமே வந்து இவங்க சோலிக்கு போக்கூடாதுடா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்களா? இல்ல அந்த கிஷோர்னால தான் இவன் வந்து தப்பிச்சுட்டான் ஹாரிஸு அப்படின்னு வந்து இவங்க நினைச்சுக்கிறாங்களா என்னவோ தெரியல. ஆனா இவங்க லவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹாரிஸோட பக்கம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா அவங்க அக்காவோட பொண்ணு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. இவங்களும் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இதுக்கு மேல ஹாரிஸோட மாமா ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு, இங்க நம்ம அ ஜூனியரோட வீட்ல தான் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சும்மாவே கட் அடிச்சுட்டு வந்து வீட்ட விட்டு காலேஜ் விட்டு போனதுக்கே வந்து செம்மையா வந்து கேட்டாங்க. அப்போதைக்கு வந்து சொல்லி சமாளிச்சுட்டாங்க. இப்ப காலேஜ்ல இருக்கிற பசங்கலாம் போயிட்டு வந்து, இந்த மாரி காலேஜ்ல ஒரு பையன வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான் உங்க பொண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு பேசுனாங்கன்னு வைங்களேன், ஸோ அந்த விஷயம் அழகா வந்து வீட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காலேஜுக்கு நம்ம அஞ்சு அனுப்புறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். உன்ன காலேஜுக்கு அனுப்புறதே வந்து படிக்கிறதுக்காண்டி தான். ஆனா நீ லவ் பண்றதுக்காண்டியே அந்த பையன் கூட வந்து சேர்ந்திருக்க. அதுவும் இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கன்னா, ஸோ அந்த பையன வந்து உனக்கு புடிச்சு தான் நீ சேர்ந்திருக்க அப்படின்னு வந்து வீட்லயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல சரி நம்ம மூடி மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் வீட்ல இருக்கவங்க இனிமே நீ இந்த மாரி ஏதாச்சும் செஞ்சேன்னு வையேன், நான் உன்ன காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன். அப்படி இப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்ல. நம்ம சீனியரும் பார்க்கவும் முடியாதாம வீட்ல இருக்கிறதுக்கு நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இப்படி ஏதாச்சும் ஒண்ணு சமாளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்லயும் பேசுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருமே பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ், "நீ வந்து காலேஜுக்கே போ வேணாம். நீ அந்த பையன் அவன் கூட தான் நீ சுத்திட்டு இருக்க." நெறைய வந்து என்கிட்ட வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. "இனிமே நீ காலேஜ் பக்கம் போன அவ்வளோதான்." அப்படி இப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. "இல்ல இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் என்னுடைய படிப்ப தான் பார்த்துட்டு இருக்கேன். யாரும் உங்களுக்கு தெரியாமலாம் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் சொல்லியிருக்காங்க. நீ வந்து பேசாம வீட்ல இருக்க வேலைய முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ காலேஜ் போறதா எங்க அங்க போறவங்க டிசைட் பண்ணிப்பாங்க." அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன். "அம்மம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாம்மா. நான் ஏதோ காலேஜ் தாம்மா போயிட்டுருக்கேன். நீயே யாரோ ஒண்ணு சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து, "நீங்க வந்து இப்படி பண்ணா எப்படிம்மா?" அப்படின்னு வந்து பேசுறாங்க. இதே மாரி வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னா, கண்டிப்பா உன்ன வந்து காலேஜுக்கெல்லாம் நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வார்ன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அஞ்சுவோட வீட்ல வந்து சொல்றாங்க. சரி இவங்களும் சரி இந்த ஒரு சான்ஸ் விட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரிஸ்கி ஆயிரும். நம்ம வீட்ல இருந்தாலும் எதுவும் செய்யறதுக்கு இல்ல. சரி முதல்ல இந்த விஷயத்த நம்ம நம்ம சீனியர்கிட்ட சொல்லி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களும் வந்து முடிவு பண்றாங்க. சரி அதுக்காண்டி ஒரு செமையான ஒரு இத வந்து ஏதாச்சும் கொண்டுட்டு வராங்க. இதுதான் நம்ம வரப்போற அந்த 11 எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். இப்ப எபிசோட் 10 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஷி ஒரு வழக்கம் போல காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புறாரு. ஸோ, அந்த சமயத்தில வீட்ல வந்து அவங்க அக்கா பொண்ணு எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ, அவங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபேமிலி மேல கொஞ்சம் சென்டிமெண்ட்டா, ஸோ அதனால எல்லாருமே செம்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருப்பாய்ங்க. ஸோ, இவங்க பாப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லுவா. ஆமா, ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நோட்ட வீட்லயே வச்சுட்டு போயிரு. அவங்க மிஸ் கிட்ட போய் கேட்டா திரு திருன்னு முழி, இந்தா நோட் எடுத்து வச்சுக்கோ.
சரி கிளம்பு அப்படின்னு சொல்லுங்க. சரி இவங்களும் பஸ்ஸு வேன்லாம் போலாம் தான் வெயிட் பண்ணாங்க. சரி அக்கா சரிக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மேரேஜ் வந்து கிளம்பு மாமா நானும் வரேன் மாமா உன் கூடவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ தான் என் கூட பேச மாட்டேன்றல நீ எதுக்கா நீ என் கூட வர நீ ஸ்கூல் வேன்லேயே போ அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இல்லை மாமா அப்படின்னு சொல்லுவோம். டேய் கூட்டு போடா அப்படின்னு சொன்ன உடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்து போகிறாரு நம்ம ஹாரிஸு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு இவர் வந்து காலேஜுக்கு வந்து போகிறாங்க. ஸோ காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜூனியருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 2ஆம் பக்கமே இவங்க 2 பேருமே சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. சரி என்னடா எதுடா அப்படின்னு முதல்ல கேட்கும்போது, முதல்ல நீ தான் சீனியர் சொல்லணும் அப்படின்னும்போது, சரி சீனியர் இதுதானே சர்ப்ரைஸ் தானே கரெக்டாக 9:30 உன்னுடைய கிளாஸ் ரூம் போய் பாரு. ஸோ உனக்கு ஒன்று செம்மையான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம 5:30 டேய் நானும் அதை தான்டா நினச்சிட்டு இருந்தேன். நானும் உனக்கு 9:30 கரெக்டாக உன் கிளாஸ் ரூம் போய் பாரு. உனக்கு செம்மையான ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்து கிடக்கு அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் வேக விறுவிறுக்க ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க குடுகுடுன்னு. ஸோ 9:30 கரெக்டாக அந்த ஸ்கூலில் காலேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும்போது, ஸோ அதில் பார்த்தினுக்க சீனியர் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து பார்த்தினுக்க நம்ம ஜூனியர் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, சீனியர் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க போர்டில் வேற எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்த 2 பேருமே செம்ம அமேசிங். ஸோ 2 பேருமே செம்மையா ஒரே மாரி எழுதி வச்சிருக்கு தான் இங்க ஒரு ஆச்சரியமே. ஸோ 2 பேருக்குமே என்ன ஒரு மைண்ட் தாட் பார்த்தீங்களா? ஸோ 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கனால கரெக்ட்டா அந்த 2 பேருமே ஒரே டைம்ல ஒரே மாரி பார்த்தீங்களா? செம்மையா சூப்பரா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தாங்க அந்த ஹலோ சீனியர்ஸ் எபிசோட் வந்து செம்மையா வந்திருக்கு. ஸோ இத பார்த்து மத்தவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பொறாம. ஆல்ரெடியே வந்து நம்ம ஜூனியர வேற பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பசங்க வந்து லவ் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஊர் பசங்க அதாவது கேரளாக்கார பசங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களும் வந்து லவ் பண்றாங்க. என்ன இது நம்ம அவங்ககிட்ட போய் சொன்னா இவங்க ஒத்துக்குவாங்களா, மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பசங்க எல்லாமே வெயிட் பண்ணி நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா போறாங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜூனியர் கூட அவன் ஃப்ரெண்டு வந்து மோனியும் பார்த்தீங்கன்னாக்கா வராங்க. "டேய் என்னடி இப்படி போயிட்டுருக்கு? லைஃபு ஜாலியா போயிட்டுருக்குல்ல. நீ வேற அடிக்கடி வந்து லீவ் வேற போட்டுற." அப்படி வந்து பேசிக்கிறேன். "டேய் நானே உன்னோட வீட்டுக்கு தான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே வீட்ல பொய் சொல்லிட்டு நானே ஹாரிஸ் கூட ஜாலியா சுத்திட்டுருக்கேன். ஆமா நீ பொய் சொல்லிட்டு நீ அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ ஜாலியா சுத்திட்டு இருப்ப. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தான் பிரச்சனை எல்லாமே. ஒழுங்கா நீ வீட்லயே இருந்துரு. அதுக்கப்புறம் என்னால இந்த பிரச்சனைலாம் சமாளிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து லவ்வ சொல்றதுக்காண்டி கரெக்ட்டா இன்னும் 2 பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா நேரா வந்து போறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜூனியர் கிட்ட வந்து பேச போறாங்க. ஆல்ரெடி என்ன லவ் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தெரியல. மறுபடியும் என்ன என்கிட்ட வந்து என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு வந்து சரி, சரி இருங்க ஜூனியர் நான் உங்க கூட பேசல. இங்க மோனிஷா கிட்ட வந்து பேச வந்திருக்கேன். நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்ப நான் போகவா? சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பேசுறாங்க. இந்த மாரி அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. "உனக்கு எதுவும் பொறாமையா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "பொறாம தான் இருக்கு. என்ன செய்ய? எனக்கு லவ் பண்றதுக்கு யாருமே இல்லையே. நான் வேணா இருக்கேன். என்ன வேணா லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்க, "உன்னையா? வாய்ப்பில்ல, வாய்ப்பில்ல ராஜா." "ஆமா உன் கூட உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான்ல, அதான் நந்தா. ஸோ அவன தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவன தான் ரொம்ப க்ரஷ்ஷா இருக்கு. அவன கொஞ்சம் கேட்குறியா என்ன ஏது?" அப்படின்னு சொல்லிட்டு, "யாரு? நந்தாவ? சரி." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற பேச்சுக்கு வார்த்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரும் பார்த்தீங்கன்னாக்கா நந்தா கிட்ட வந்து போறாங்க. "டேய் என்னடா நீ உன் லவ்வ சொல்லிட்டியாடா? அவ வேற ஒரு பையன லவ் பண்றாளாம்." "யார்ரா அது?" அப்படின்னு கேட்கும்போது, அவள தெரியும் தானே?" "ஆமா நம்ம கிளாஸ் தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அவ உன்ன தானே லவ் பண்ணா." "என்னையா? அது ஏன் உன்கிட்ட சொல்றா? அது என்கிட்ட வந்துல்ல சொல்லியிருக்கணும்." அப்படி இப்படின்னு வந்து இவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. சரி ஓகே. இவங்க லவ் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும்போது, அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க 2 பேருமே மறுபடியும் வந்து பேசுறாங்க. சரி கொஞ்சம் இப்படிப்பா சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க 2 பேருமே அப்படியே வரும்போது, நம்ம ஜூனியரோட லவ் ஆல்ரெடி சொன்ன பசங்க பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து மிரட்டுறதுக்காண்டி வந்து வந்திருக்காங்க. ஏன்னா, நம்ம சீனியரும், ஜூனியரும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா இருக்கும்போது ஒரு வீடியோ கிளிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, நம்ம யூடியூபர் பைத்தியம் வேற கூடவே இருக்கு இல்லையா? அந்த பைத்தியம் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கு. ஸோ அத தான் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அங்க வந்து அவங்க பசங்ககிட்ட வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான்டா நமக்கு சான்ஸு. இவன சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பி வந்து போயின்னு இருக்காங்க. ஆஹா, நீங்க பண்ணது எல்லாத்தையும் இந்த வீடியோல செம்மையா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத நம்ம பிரின்சிபல் கிட்ட போய் காட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆவறீங்க பாருங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் மிரட்டவும் செய்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சீனியர் போய் பயப்படுறாளா என்ன? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சீனியரோட சீனியர் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து அரியர் செமஸ்டர்காண்டி பணம் குடுத்து இந்த எக்ஸாம்க்கு கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி சரி பணத்த பே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலேஜுக்குள்ளேயே வந்து வராங்க. ஸோ காலேஜ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிடி மாஸ்டர் வந்து வந்து வராங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே வந்து போயிட்டுருக்கும்போது தான்
கொஞ்சோண்டு சண்டையும் நடக்குது. என்னடா என்னடா நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிடி மாஸ்டரும் கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா தான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போதைக்கு வந்து சொல்லி வந்து சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் சரி அவங்க வேலைய பார்த்து போவாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னாக்கா, அஞ்சு வந்து கிளாஸ் ரூம்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்காண்டி தான் வந்து 5:30க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜூனியர் பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டெம்பு, பேட் எல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம சீனியர அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான வந்து போட்டு, ஸோ கரெக்ட்டா வந்து காலேஜுக்குள்ளேயே வந்து லாக் பண்றாங்க. "என்ன 5 வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, 5 எல்லாம் வரமாட்டா" அப்படின்னு வந்து இவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "எதுக்காண்டி வரமாட்டா? டேய் நாங்கலாம் எத்தன டைம் சொல்லி நீ எங்கடா கேட்டுருக்க? உன்ன கை கால ஒடிச்சா தானே நீ சரியா வருவடா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா நம்ம சீனியரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காலேஜுக்குள்ள வந்து வந்திருக்காங்க. அவங்க பிடி மாஸ்டர் பார்த்துட்டு, "என்னடா காலேஜ் அரியர்லாம் முடிச்சுட்ட?" "இல்ல சார் இப்போ தான் பேமெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் சார்" அப்படின்னு சொன்னேன். "சரி, சரி ஓகே. சரி அங்கே பாத்ரூம் சைடில் பாரு அங்கே ஸ்டெம்பு பேட் எல்லாம் இருக்கும் வரும்போது அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே போய் எடுத்துட்டு வரதுக்காண்டி போறாங்க. ஆனா உள்ள வந்து காலேஜுக்குள்ளேருந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சீனியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பசங்க எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னாக்கா, சீனியரோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "டேய் ஒருத்தன எதுக்குடா இத்தன பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ உள்ள களத்துலங்க அங்க இருக்க எல்லாத்தையும் செம்மையா வந்து அடி அடின்னு அடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சீனியரும், அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து வெளிய வந்து வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு செம்மையா வேற அடி விழுந்துச்சு. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்றத நெக்ஸ்ட் 11 எபிசோட்ல வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க செஞ்சதுக்காண்டி ஒரு கரெக்ட்டான ஒரு பனிஷ்மெண்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க குடுத்துருக்காங்க. என்ன நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டா இப்படிதான் அடிதடியில தான் கடைசியில போய் முடிச்சு விடுவாங்க. அந்த மாரி தான் வந்து இவங்களும் போய் அடிதடியில வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. என்னதான் செஞ்சாலும் சரி கடைசியில அந்த அடிதடி பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட கல்யாணத்துக்கு போய் எல்லாரும் வாழ்த்த தான் செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ட்டு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு எபிசோடோட அப்டேட்ல உங்கள எல்லாமே சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாரி வெப் சீரிஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் காய்ஸ். பாய். சீ யூ.